மாமா மாமா படம் எப்படி இருந்துச்சு? ஆஹா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏமாமா லவ் ஜீன் எப்படி? அதான் காதல் காட்சி. மாமா என்ன மாமா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சவுண்டே கொடுக்க மாட்டேங்கிறியே. சரி பாபா. எப்படியாவது உங்க அண்ணன் கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு. பயமா இருக்கு, பாக்குறேன். இல்ல நானே வந்து கேட்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே கேக்குறேன். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன்? வந்து வந்து ராத்திரி பகலா மாடா உழைச்சு படிக்க அடிச்சுனா குடும்பத்தோட மாத்தியா அடிச்சுச்சு. தங்கம், இனி நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்கவே கூடாது. நீயா ஒரு ஏமாளி பெண் நாத்தோட அவ்வளவு முதல்ல உன்னை தோற்றுங்க. நீ நினைக்கிற மாதிரி நடக்கல. எங்க கல்யாணத்துக்கு அனுமதி வாங்க தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். கல்யாணத்துக்கு அனுமதியா? ஆமாங்க, தங்க எனக்கு மனைவிங்கிறது நான் எப்பவும் செஞ்ச முடிவு. அந்த உரிமையோட தான் வெளியே அழைச்சிட்டு போனேன். உண்மையாவா? ஆமாண்ணே, இவர்தான் அன்னைக்கு என் காயத்துக்கு மருந்து போட்ட டாக்டர். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போறது ஒரு டாக்டரா? ஆமா, இன்னைக்கு அவங்க அம்மா கூட நீதான் என் மருமகன்னு என்ன கட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியா? நீ அவங்க அம்மா பாத்தியா? ஆமாண்ணே, எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. நீங்களும் சம்மதிச்சிருங்க. நாளைக்கே எங்க அம்மா அனுப்புறேன் முறைப்படி பெண்ணு கேட்கறதுக்கு. சரி சொல்லுங்க. சொல்லுங்க, சமாதானம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. வாங்க. உங்களுக்கு தான் வெற்றி. நீங்க நினைச்சாப்பிலேயே உங்க தங்கச்சிய பெரிய டாக்டருக்கு கட்டி வச்சுட்டீங்களே. உண்மையான பாசத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு இப்பதான் புரியுது. நல்லா இருக்கும். கல்யாணமா? கல்யாணம் பாவி பையன். என் கீதாவை கட்டிக்கோடான்னு காலை பிடிச்சேன், கைய பிடிச்சேன், கெஞ்சினேன், கூத்தாடினேன். கேட்டானா? அதை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி குப்பைமேட்டுல கிடக்கிறவள போய் கட்டிக்கிட்டான். என் வயிறு கட்டிக்கிட்டு எரியுது. டாக்டர் டாக்டர். பேபி, கல்யாணத்துக்கு தான் போக வேண்டாம்னு தடுத்துட்ட, மேற்கொண்டு ஏன் அவங்கள சபிக்கிற? சும்மா இருங்க, வாய முடிக்கிட்டு. வர வர இந்த வீட்டுல யார் பொண்டாட்டின்னு தெரியாம போச்சு. போடா. அம்மா, டாக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் காதலா? மண்ணாங்கட்டி, உனக்கு தெரியலையே அந்த காதலி. அட்டை, சமைக்க தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா காதலுக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு காதல் கத்து கொடுத்ததே கீதா தான். கீதாவுக்கு எனக்கு தானே கல்யாணம். உன் மூஞ்சிக்கு கல்யாணம் வேற. உன் மூஞ்சிக்கே கல்யாணம் ஆயிருக்குது, என் மூஞ்சிக்கு என்ன? அட்டை, இனிமே வேற வழியே இல்லை. நான் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. என் தலைவிதி, நீ எனக்கு மாமியார். அந்த டாக்டர் தான் கீதா வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என் பொண்ண வேண்டாம்னு சொல்லிட்டான் அந்த டாக்டரு. அவனும் அவனும் எப்படி நிம்மதியா வாழ்றாங்கன்னு பாக்குறேன். என்ன போறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்பா ரங்கா, இதையும் உன் வீடாவே நினைச்சுக்கேன். நான் எவ்வளவோ சொன்னேன், அண்ணா கேட்க மாட்டேங்குது. அண்ணனையும் தங்கையும் பிரிச்சு வச்சோங்கிற பொல்லாப்பு நமக்கு வேண்டாப்பா. மாப்பிள்ள, என் தங்கச்சியை நல்ல இடத்துல வாழ வைக்கணுங்கிற என் லட்சியத்தையே நீங்க நிறைவேற்றிட்டீங்க. எனக்கு அது போதும். அத்தை, தங்க சின்ன பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு செஞ்சா நீங்களாம் மன்னிக்கணும். என்ன அவ கண்கலங்கினா நான் நிம்மதியா இருக்கவே முடியாது. என் வாழ்க்கையிலே என் தங்கச்சி முதல் இப்பதான் பிரிகிறேன். ஒரு குழந்தைய தாய்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். ரங்கா, அந்த கவலை உனக்கு வேண்டாம்ப்பா.
நான் பாத்துக்கிறேன்ப்பா. பயப்படாதீங்க. நீங்க தங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் மனைவி மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க சீக்கிரமா தெரிஞ்சுக்குவீங்க. மாப்பிள்ள அது போதும், எனக்கு அது போதும் மாப்பிள்ள. வசந்த சித்தார்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு முன்னமே தெரியும். எங்கே வாசி. கோவிந்தா 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 ஜடமலை ஜாதே கோவிந்தா. அடடே, என்ன அது நெத்தியில? வழக்கமா நீதான் மத்தவங்களுக்கு போடுவ, யார் உனக்கு போட்டது? கிண்டலா பண்ற? திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரேன். அட பாவி, அந்த ஒரு இடம் தான் சுத்தமா இருந்தது, அங்கேயே நீ போய் காலச்சிட்டியா? 10 ரூபாய் உண்டியிலையும் போட்டுட்டு வந்திருக்கிறேன் தங்கச்சி. எதுக்கு லஞ்சமோ? தங்கத்துக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டேன். இந்த பிரசாதம் இத தங்கத்துக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், தங்கம் எங்க இருக்கா? அவதான் புருஷன் வீட்டுக்கு போயிட்டாளே. புருஷன் வீட்டுக்கா? அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா அண்ணே, தங்கத்துக்கும் நம்ம டாக்டர் ஐயா முரளிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னத்தான் அவ கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைச்சேன், ஏமாத்திட்டா. கவலைப்படாத அண்ணே, கடவுளுக்கே இந்த பொருத்தம் பிடிக்கல போல இருக்கு, விட்டு தள்ளு. அண்ணே, தங்கத்தோட நல்ல மனசுக்கு ஏத்தாப்புல புருஷன் கிடைச்சிருக்கான். அடாடாடாடா, அரண்மனை மாதிரி வீடு, கப்பல் போல காரு, எவ்வளவு நகை வைரமா ஜொலிக்குது போயே. அண்ணே, தங்கம் பெரிய பாக்கியசாலி. பாக்கியசாலியா? பாத்துறேன். பெரியமா, பெரியமா, எப்படி சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். நீ யாரப்பா? நான் தான் நாகப்பேன், உங்க மருமக தங்கத்துக்கு சொந்தக்காரன். அதாவது மொரமாப்பிளையே நான் தான். அப்படியா? உட்கார் தம்பி. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. கல்யாணம் நடக்கிறப்ப நான் ஊர்ல இல்ல, தங்க வருத்தப்பட போது பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க தங்கம்? தங்கம் அவங்க 2 பேரும் வெளியில போயிருக்காங்கப்பா. தங்கத்துக்கு ஊரை சுத்தி பாக்குறதுல ஒரே குஷி. முன்னெல்லாம் ஒரு நிமிஷம் கூட வீட்டுல என்ன உட்கார விட மாட்டா. சைக்கிளுக்கு பின்னால ஏறிக்குவா, நான் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிப்பேன். அம்மா, சாதாரண வண்டிக்காரனுடைய தங்கச்சி இவ்வளவு பெரிய செலவுக்கல் மாளிகையில வாழ்க்கப்பட்டிருக்கிறான்றப்போ உண்மையிலேயே எங்க தங்கம் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான பொண்ணுமா. நான் தான்ப்பா அதிர்ஷ்டசாலி. தங்க மாதிரி நல்ல மருமக வேற யாருக்கும் கிடைக்கவே மாட்டான். அது உங்களுக்கு தெரியுது, எங்க அப்பனுக்கு தெரியலையே. டாய் கிறுக்கு பையல, அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டின, நான் மரத்துல தொங்குவேன்னு சத்தியாகிரகம் பண்ணான். பெரியம்மா, தெரியாம தான் கேக்குறேன், நீங்களே சொல்லுங்க. அப்பன் கொலைகாரனா இருந்தா பாவம் பொண்ணு என்னமா பண்ணோம்? கொலைகாரனா? யாரு? நம்ம தங்கத்தினுடைய அப்பா தான். கொலை பண்ணதுனால தான் அவர் இப்ப ஜெயில்ல இருக்காரு. என்ன, தங்கத்தோட அப்பா கொலை பண்ணாரா? ஆமா, எல்லாம் பணத்தாசை தான் காரணம். பெரிய மில்லு முதலாளி கருணாகரனை கொன்னுட்டாரு. தங்கத்தோட அப்பா பேர் என்ன? வேலைப்பேன். அந்த வேலைப்ப மகளா தங்கம்? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டேன். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு தங்கமான மனசு. உங்க மருமக ஒரு கொலைகாரனுடைய மகங்கிற காரணத்துக்காக அவளை வீட்டை விட்டு விரட்ட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அம்மாவை கொலை செய்தானே பாவி வேலைப்ப அவனோட மகடா. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க குடும்பமே ஒரு கொலகார குடும்பம்னு சொல்றேன்டி. நீ என் பிள்ளைய மயக்கிட்ட. உங்க அண்ணன் எல்லா ஊழலையும் மறைச்சு உன்னை எங்க தலையில கட்டிட்டான். சொல்லு, இதெல்லாம் உண்மையா? தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. பொய், அவ்வளவும் பொய். என் மாங்கலியத்தை பறிச்சவ மகளுக்கு நீ மாங்கலியத்தை கட்டிட்டியே. உங்க அப்பாவோட ஆத்மாவுக்கு பெரிய துரோகத்தை செய்துட்டமே. நெஞ்சு விடுத்துரும் போல இருக்குதே. ஐயோ, தொடாத, நீ என்ன தொடாத. கடவுளே, எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட. அத்தா, என் மேல சந்தேகப்படாதீங்க. உங்க காலடிய கடவுள் சன்னிதானமா நினைச்சு சொல்றேன். எங்க அப்பாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தங்கம், அப்படி பாக்காதீங்க, என்ன அப்படி பாக்காதீங்க. எனக்கு பயமா இருக்கு. அப்படி பாக்காதீங்க. பயமா? என்னை உங்க அப்பா மாதிரி கொலைகாரம் நினைச்சியா? உன்னை என் உயிருக்கு நேரா காதலிச்சனே. எனக்கு ஏன் இந்த துரோகத்தை செய்த? என்கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்ட ஏன் மறைச்ச? ஐயோ, நான் எதையுமே மறைக்கலையே. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அண்ணன் மட்டும்தான். என்ன நம்புங்க. எது உண்மையோ எது பொய்யோ, என்ன பெரிய இக்கட்ல மாட்டி விட்டுட்டேன். எடுத்து 2 தத்தளிக்க. வீட்டுல யாரு? வள்ளியம்மா இல்லையா? இல்லையே, புல்லு வெட்ட போயிருக்கா. ஐயா யாரு? நானா, நம்ம வண்டிக்கா ரங்கன் இருக்காரு, அவர் அனுப்பிச்சார். என்ன விஷயம்? என்ன விஷயம்? வள்ளிய பொண்ணு கேட்கத்தான். பொண்ணு கேட்கவா? யாரு? வேற யாருக்கு? எல்லாம் அந்த சீமா ரங்கனுக்கு தான். ஓஹோ, சீமா ரங்கனா? ஆமா, பொண்ணுக்கு என்ன சீதனம் கொடுப்பாரா அந்த சீமா? என்ன கொடுப்பா? வண்டிக்காரன் என்ன இருக்கும்? சவுக்கு தான் இருக்கும். அத வச்சுக்கிட்டு என்ன செய்யறதா? ஏன் பொண்டாட்டி வாழாருன்னா அப்படி சுழி சுழி கொடுக்கலாம்ல. அது போட்டோம். பெண் வீட்டுல எந்த சீதனம் கொடுப்பாங்க? புல்லுக்கட்டுக்காரி கிட்ட என்ன இருக்கும்? அறிவாள் தான் இருக்கும். அறிவாள், அதை வச்சுட்டு என்ன செய்யறது? ஏன் புருஷன் வாழாட்டினா ஒட்ட வெட்டலாமே. பாப்போம், அறிவாள் ஜெயிக்கிறா சவுக்கு ஜெயிக்கிறாங்க, அப்புறம் பாப்போம். கல்யாணம் போச்சு நான் சொல்லு. அதையும் அப்புறம் பாப்போம். ஏன்? ஆமா, வள்ளி வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்னது? ஆமா, அவரோட தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் வள்ளி காத்திருக்கு இல்லையா? அதே மாதிரி வள்ளியோட அண்ணன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த ரங்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டுமே. அப்படி கேட்க வள்ளிக்கு ரைட் இருக்கு. நாகப்பனுக்கு கல்யாணமா? அந்த மூஞ்சியை எவ கட்டிக்குவா? அவனுக்கும் ஒரு டாக்டர் அம்மா கிடைப்பா. என்ன சொன்ன? பின்ன உங்க தங்கத்துக்கு ஒரு டாக்டர் கிடைக்கலையா? என்ன சொன்ன? என் தங்கச்சியும் அண்ணனும் ஒண்ணா? கூடுமாமா, உனக்கு உன் தங்கச்சி வச்சுனா எனக்கு என் அண்ணன் வச்சு. சரி இருக்கட்டும். இப்ப நம்ம கல்யாணத்துக்கு சமைக்க போறியா இல்லையா? என்ன சும்மா மிரட்டுற? அர்ஜென்ட்னா வேற ஆளை பாத்துக்க. குடிச்சனா கண்ணை புடிச்சு போகலாமா? தைரியம் இருக்கா? குடுத்துருவியா? குடுத்துருவியா? கண்டிப்பா கோவம் இருக்கு. பெரிய இவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன செய்வ? போய நீ இல்லைன்னா பாட்டி வருவா என்ன கட்டிக்க. நீ இல்லன்னா உன் தாத்தா வருவான் என்ன கட்டிக்க. தெரிஞ்சுக்க. வள்ளி, அப்புறம் நான் கோச்சிட்டு போயிடுவேன். ஆமா, சும்மா போ மாமா. வள்ளி, போயிடுவேன். போ போ. போயிட்டே இருக்கேன். அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளவுதானா? நிச்சயமா அவ்வளவுதான். கண்டிப்பா போயிடுவேன். போ போ. அடே இரு. சரி.
அம்மா. ஆஹா, சரி சரி. அம்மா, தங்கம் புள்ள உண்டாயிருக்கு. உங்களுக்கு சீக்கிரமா ஒரு பேரன் பிறக்க போறான். அவளுக்கு பிறக்க போறது குழந்தை இல்லடி, ஒரு கொலகாரன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அந்த கொலகார குடும்பத்துக்கு நம்ம வீட்லயும் ஒரு வாரிசு பிறக்க போதுடா, வாரிசு. அம்மா, அப்ப செய்த பாவத்துக்கு பொண்ணு கஷ்டப்படுறான். நான் ஒரு பாவம் செய்யலையே. ஏம்மா என் குழந்தைக்கு பிறக்கும் போதே இப்படி ஒரு கெட்ட பேரு? புரியுதுடா. யார் பெத்த மகளா இருந்தாலும் தங்கம் ஏன் மனைவின்னு சொல்லி காட்டுறியாடா? அவ குடும்பத்தை சேர்ந்த யார பார்த்தாலும் நீ சின்ன வயசுல பெத்தவரை பறி கொடுத்துட்டு அப்பா அப்பான்னு கதர்ன காட்சி தான்டா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அம்மா, அத நீ மறந்தாலும் நான் மறக்க முடியாதுடா. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. என்னை எங்கேயாவது அனுப்பிடு, அனுப்பிடு. அம்மா, அமைதியா இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. வள்ளி, உன் ஜோடி வருதுடி. வரட்டுமே, நீ வேற முன்னாடி நூஸ் கொடுக்கணுமா? என்ன அஞ்சல, என்ன புல்லு கட்டி என்ன வேலை? என்ன காத்து இந்த பக்கமா அடிக்குது? ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை இல்லையா? ரோஷம் இருக்காதா? என்ன வேலை? மாமூலுதான், ₹1. என்னத்துக்கு ₹1? இந்தா ₹2. ரொம்ப கையா அப்படி அப்படி வச்சுக்க. இது புல்லு வெட்ட கையா? சே, பூ பறிக்கிற கை. சிரிக்கிறியா? எங்க? ஐயோ, உன் பல்லு, இந்த மூக்கு, கண்ணு, இந்த கண்ணம் எல்லாமே புதுசா இருக்கு. போ, அரேபியாவில இருந்து கப்பல்ல வந்த குதிரை மாதிரி துடின்னு இருக்கே. ஐயோ 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 ஐயோ, எப்பா 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 போறங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அது சரி, ரங்க ரங்க, இனிமே தினமும் என்கிட்டயே புல்லு கட்டு வாங்குறியா? வேற எவ்வளவு வாங்க போறேன்? உங்ககிட்ட தான் வாங்குவேன். அது இருக்கட்டும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலன்னு தெரியாத கேலி பண்றீங்க. அதுக்கு இல்ல அஞ்சல, நேற்று வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு எனக்கு தெரியும். வரும்போது யாரையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிச்சோன்னு ஒரு சந்தேகம். இது வரைக்கும் ஆகல, இனிமேதான். அது போதும். அதுக்கேண்டி இப்படி நெளிகிற? ஒரு ஆம்பளை பேசிட்டா போதும், ஒரே ஸ்டைல், குலுக்கு மினுக்கு தழுக்கு. ஏண்டி உன் விளையாட்டுக்கு ஏன் மாமன் தான் கிடைச்சதா? பெரிய மாமன் உனக்கு தாலி கட்டிட்டாராக்கும். என்னடி சவுண்டு குடுக்குற சவுண்டு? தாலி கட்டாட்டி கைய முறிப்பியா? முறிப்பாப்பா. என்ன சரி பார்க்க போற? உன்னை என்ன செய்யறேன் பாரு. என்ன செய்வியா? பல்ல உடப்பியா? உடப்பாக்கலாம். என்னாடி யார் கூட போயிட்டு வர? நீதான் நானா? உன்னை நீ என்ன ஆம்பளை சண்டை போடுறத பாத்துக்கப்பா. இந்த பொம்பளை சண்டை போடு. நீ ரொம்ப டேஞ்சரான ஆளியா? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஒண்ணு சும்மா இந்தாயா, இனிமே அவ பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா? அவளை கொஞ்சுவியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி வா வழிக்கு. ஏவலி, இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அருவாள் ஜெயிச்சுதா? நான் என்னமோ நினைச்ச மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட். என்ன அடி அஞ்சல பாத்துக்க, ஏன் மாமா. அஞ்சல, ரொம்ப தேங்க்ஸ் உதவிக்கு. அண்ணே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. எல்லாம் நாடகம்.